நீங்கள் தலை ரசிகராக இருந்தாலும் சரி, தளபதி ரசிகராக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட கோல்டு இருக்கும். அந்த கோல்டை விற்கிறதுக்குன்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா எமர்ஜென்சியாக விற்று அதில் பயங்கர லாஸ் ஆகிடுவீங்க. அந்த லாஸை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த கடை. கண்டிப்பாக இதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பேங்க்கில் அடகு வச்ச தங்க நகையாக இருந்தாலும் இவங்க காசு கொடுத்து அதை மீட்டு அன்னைய ரேட்டுக்கு கோல்டு எவ்வளோ போதோ அந்த காசை அவங்க கையில் கொடுக்குறாங்க. தரமான ஒரு கடை தாங்க. சன் கோல்டாக இருந்துச்சு, இப்போ டச் கோல்டாக மாறிடுச்சு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வணக்கம்ண்ணே. இப்போ நம்மள்கிட்ட இருக்க கோல்டை வந்து விற்கணுண்ணே. ஓகே சார், விற்றுக்கலாங்களா சார்? 3 செயின் ஒரு மோதிரம் இருக்குது சார். ஓகேங்கண்ணே. ஓகே, இது சேர்த்து பண்ணணுமா சார்? எப்படி? ஆமாண்ணே, இப்போ இது எல்லாத்தையும் விற்கணுண்ணே. விற்கணுமா? ஆமாண்ணே. சரி, எடை போட்டுருக்கேன் சார். போட்டுருவாண்ணே. ஓகே, 44 கிராம் 860 மில்லி இருக்குது சார். பியூரிட்டி மிஷின் இருக்குது. செக் பண்ணிவிட்டு எவ்வளோ பார்த்து சொல்லுங்கள். ஓகே, செக் பண்ணிடலாம். செக் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிடலாம். சார், இதுதான் உங்களோட எஸ்டிமேஷனு. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ மொத்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 44 கிராம் 860 மில்லி இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே 22 கேரட் 916 தான் இருக்குது. அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆமாம். இன்றைக்கி நம்ம 1 கிராம் ரேட் வந்து 14,815 ரூபா கொடுக்குறோம். ஓகே ஓகே. அதில் நம்ம 4% எடுத்துப்போம். அதில் 4%. ஆமாம். ஸோ அப்போ வந்து 14,222 ரூபா வரும் 1 கிராமுக்கு. 1 கிராமுக்கு. ஆமாம். ஸோ 44 கிராம் 860 மில்லி இந்த ரேட்டோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6,38,016 ரூபா உங்கள் கையில் கிடைக்கும். ஓகே ஓகே ப்ரோ. மொத்தத்துக்கும் சேர்த்து அவ்வளோ கிடைக்கும். ஆமாம். ஓகே. இப்போ நம்மளுக்கும் வெளியேக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட்டு? நிறைய பேர் இது மாதிரிலாம் வாங்குறேன்னு சொல்கிறாங்களா? அதுக்கு இப்போ வெளில நீங்கள் ஒரு ஜுவல்லரியில் இன்றைக்கி 1 கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா 14,915 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம். 1 கிராம் கோல்டு இன்றைக்கி வாங்க போகிறீங்கன்னா. வாங்க போகலாம். நீங்கள் நம்மள்ட்ட விற்க போகிறீங்கன்னா 14,815 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. நீங்கள் எந்த பிராண்டு நகையாக இருந்தாலும் வாங்கிக்கிங்க. இப்போ இந்த கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம். எந்த ஜுவல்லரியில் நீங்கள் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. பழைய காலத்து நகையாக இருந்தாலும் வாங்கிக்கலாம், பார்ட்டியை போட்ட நகை எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கலாம், உடஞ்ச நகை எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. எதனால் கேட்குறேன்னா, நான் இப்போ ஒரு பிராண்டட் அந்த நகைலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் வாங்கிட்டோம்னா அந்த கடையில் வாங்கின நகையை மட்டும் தான் அவங்க விற்கிறது எடுத்துக்கிறாங்க. மற்ற கடையை வாங்கின நகையை விற்கிறதுக்கு எடுத்துக்க மாட்டேங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு விற்றுருங்க அப்படின்றாங்க. நீங்கள் வெளியில் ஒரு நகை கடை பண்ணி எடுத்துப்பாங்க, 3% ஜிஎஸ்டி போடுவாங்க, மொத்தம் 6%. 6%. வேறு கடையிலேருந்து வாங்கின ஜுவல்லரியாக இருந்துச்சுன்னா அதை அவங்க வாங்க மாட்டாங்க. ஓகே. நம்ம வந்து எந்த கடையில் வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம 4% தான் நம்ம வந்து கம்மி பண்ணுறோம். மொத்த அமௌண்ட்லேருந்து 4% கம்மி பண்ணுவோம். ஓகே 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 ப்ரோ. பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகை நம்மள்ட்ட வந்து உங்கள்கிட்ட விற்கிறதா இருந்தாலும் சரி, அடகு வச்ச நகையாக மூட்டு விற்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நகை மட்டும் வாங்கிக்கிறீங்களா இல்லை வெள்ளி இந்த மாதிரி எதாவது வாங்கிக்கிறீங்களா? நகையும் வாங்கிக்கலாம், வெள்ளியும் வாங்கிக்கலாம். வெள்ளியும் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து செயினாக இருக்குது ப்ரோ. அதே நேரத்தில் என்கிட்ட வீட்டில் காயினும் இருக்குது. அந்த காயின்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு எத்தனை % ப்ரோ எடுத்துப்பீங்க? காயினு பாரு கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம 3% போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு 3% தான். ஓகே ஓகே ப்ரோ. மற்றபடி இந்த மாதிரி செயின் அவ்வளோ இந்த மாதிரி நகையாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துப்பீங்க? ஆமாம், எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ. எத்தனை கிராம்லேருந்து எடுக்கிறதா சொல்லுங்கள்? நம்ம 1 கிராம்லேருந்து எவ்வளோ கிராம் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கிராம்லேருந்து எவ்வளோ கிராம் இருந்தாலும் எடுத்துப்பீங்க? ஆமாம், எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ, நம்மள்கிட்ட கையில் காசு எல்லாத்தையும் காசு இப்போ 6 லட்சம் வருது நமக்கு. 6 லட்சத்தையும் நம்ம கையில் வாங்கிக்கிறப்ப வந்து அதுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா காசு பண்ணிக்கலாம்? இல்லை, எதுக்கும் நாங்கள் காசு போட மாட்டோம். அதுக்கெலாம் நம்ம சார்ஜ் பண்ண மாட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 லட்ச ரூபா மட்டும் கையில் கொடுங்க ப்ரோ, மீதி எடுத்துகிட்டு போக முடியாது. நான் அக்கௌண்ட் நம்பர் தரேன், அதில் போட்டு விட்றீங்களா? கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. மீதி அக்கௌண்ட் நம்பர் எழுதி தரேன் ப்ரோ, அதில் அக்கௌண்ட்டில் போட்டுறேன். அது எவ்வளோ நாளில் ப்ரோ வந்துடும்? 10 நிமிஷத்தில் பண்ணிடுவோம். ஓகே ஓகே ப்ரோ. எவ்வளோ காசாக இருந்தாலும் 1/2 hour 10 நிமிஷத்தில் கொடுத்துருவீங்க? 10 நிமிஷத்தில் 1/2 hourல கொடுத்துருவோம். ஓகே ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ. ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோ தான் சன் கோல்டுன்னு போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டச் கோல்டாக மாற்றிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறாங்க, உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு இல்லை இன்றைக்குமே உதவியாக இருக்கக்கூடிய வீடியோ தான். யாருக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க கோல்டை வந்து நல்ல இடத்துல விற்கிறதுக்கு எமர்ஜென்சியில் தேடிட்டு இருப்பீங்க. எப்படின்னா விற்க போகிற அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப ஓட்டத்தில் தேடுவீங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் நிறைய இடத்துல தடுமாறி விழுந்து 10% 15%ன்னு உங்கள் காசை வீணாக்கிடுவீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படி வீடியோ சேவ் பண்ணலாம், இந்த கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலுமே நீங்கள் கூப்பிட்டா வந்துடுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் போயிட்டு அடகு வச்ச தங்க நகையை மூட்டுறதுக்கு என்கிட்ட காசும் இல்லை, ஆனால் அது முழுக போகிற டைமில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் உங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அதையும் இவங்களே மூட்டி அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி உறையூரில் கதிர் ஹாஸ்பிட்டல்லேருந்து 3வது பில்டிங்கில் தான் இருக்குது. தில்லைநகர் போகிற வழியில். ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ.
கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்ருங்க. நிறைய பேர் ஏற்கனவே கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அது தெரியாமல் தாங்க உண்மையிலே சொல்லிட்டேன், அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு அதை கணக்கு வழக்கு டக்குன்னு பார்க்க முடியாதுங்களா, அதனால் பட்டுன்னு சொல்லியாச்சு. ஆனால் இந்த வீடியோவில் கணக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் தேவைப்படுறப்ப இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சிங்க, அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்டு தங்க நகை வச்சுருக்கவங்களுக்கு.